அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அழுகாட்சி காவியம் படைக்கும் தமிழ் ஜென்சிகள் பற்றியும் அடிவாங்கியும் சாதித்து நிற்கும் டெல்லி ஜென்சிகள் பற்றியும் இங்கே தோழர் சசியோடு கலந்துரையாட போவோம். வாருங்கள் செல்வோம். அதற்கு முன்னதாக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு உதவி செய்யுங்கள். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். வணக்கம் சசி. வணக்கண்ணே. என்ன எப்போவுமே சட்டையில் வருவீங்க, இன்றைக்கி காலர்லெஸ் டிஷர்ட் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குதே? ஆமாண்ணே, நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, ஜனநாயகன் படம் போகலாமா வேணாமா, சரி போயிடுவோம் அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன், ஒரே அழுகாட்சியாக இருக்கே படம். நேற்றெல்லாம் பார்க்கும்போது ரிவ்யூ அது இதுன்னு பார்த்துட்டு வண்டி அப்படியே. எங்கள் காலத்துலலாம் பாசமலர் படம் பார்த்து அழுதுருக்குறோம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் போட்டு காட்டினாங்க. கண்ணீராக தாரையாக கண்ணீர் வடிச்சிட்டு இப்படி நிமிர்ந்து உட்காந்து குலுங்கிலாம் அழலை, கண்ணீரா வடியும் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு 7 வயது 8 வயது இருக்கும்போது அவ்வளோ ரொம்ப நெஞ்சை தொடும் படமா அது. புளிஞ்சிருச்சாமே எல்லாரையும். அமைச்சரெல்லாம் கதறி கதறி அழுகிறாங்களாமே. அதனால நீங்க போக முடியல. நான் பார்த்தேன், நம்மளுக்கு இந்த அழுவாட்சிக்காரெல்லாம் ஆகாது. எங்க அப்பா சின்ன வயசுல இந்த டி ராஜேந்தர் படத்தை கூட்டு போய் இதே வேலையை தான் வச்சிருப்பாரு. அந்த படத்துக்கு போனோம்னா குடும்பமே உட்காந்து அழுதுட்டு வருவோம். நமக்கு வேணாண்டா சாமி, ஒரு அமைச்சர் அவருக்கு இது வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு வந்தவன், அவன் இனிமேல் விற்க முடியாதுங்கிற அழுவாட்சியாக இருக்கலாம். சரி, நம்மளை இனிமேல் அமைச்சர், நம்மளை ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், நம்மளையெல்லாம் அமைச்சர் ஆக்கிட்டேறேன்னு அழுதுருக்கலாம். இல்லை மடம் பெரிய மொக்கையாக இருக்குது, நம்மளை இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டாங்க, நம்ம எந்திரிச்சும் போக முடியாதுங்கிற அந்த கொடுமையாக அழுதுருக்கலாம். அதனால சரி வேணாம், நம்ம அப்படியே இருப்போம், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி படம் பார்க்காம விட்டுட்டீங்க. அழுது பாதி தூரம் போயிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணிட்டீங்களே. நீங்கள் நியாயமாக இது படம் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா நாளைக்கு வரலாறு சொல்லும், ஏதாவது எம்எல்ஏ பதவிகள் கிடைக்கும். ஐயோ, அதை விட்டுட்டு வந்துட்டீங்களே. நம்ம ஏதாவது வாய் சும்மா இருக்காதுனே, நம்ம எதையாவது பார்த்துட்டு அநியாயத்துக்கு கலாய்ப்போம். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு படமா இருக்குங்கிறாங்க. அதனால சரி வேணாம். ஏற்கனவே பல பேர் இந்த மாதிரி அரசியலில் ஏகப்பட்ட பேர் அழுதுருக்காங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். அழுதெல்லாம் சரி. எல்லா வலைவலிகள்லையும் நேற்றே இந்த அழுகாட்சி காவியத்தை பற்றி கிண்டல் அடித்தோ இல்லை நக்கல் அடித்தோ இல்லை பெருமைப்படுத்தியோ ஏதோ ஒன்று எல்லாம் போட்டாங்க. ஆனால் நம்ம அருந்தமிழில் மட்டும் நீங்கள் ஏன் நேற்று இந்த அழுகாட்சி காவியத்தை போடாமல்? இது என்னென்னா, போடலான்னு தான் தோணுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் 11 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு அழுகாட்சி காவியத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அமைச்சரா நின்று பதவி ஏற்கிற போது சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் எடுத்து தேடி சரி இவங்களுக்குள்ள அமைச்சர்களுக்குள்ள ஒற்றுமை என்ன, எப்படி எல்லாம் அழுது சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இதுலயுமே காணன. தேடி பார்க்கறேன், தமிழ்நாட்டு யூடியூப் சேனல், தமிழ்நாட்டுல இருக்கிற எதுலையுமே இல்ல. அவன் ஆந்திரால வச்சிருக்கான் சொல்ற மாதிரி, கன்னடத்தில் வச்சிருக்கான், தெலுங்குல வச்சிருக்கான், ஹிந்தியில் வச்சிருக்கான். ஆனால் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே இல்லை. என்னடானா இவ்வளோ நாள் பார்த்து அதை மட்டும் எடுத்து தூக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, நம்ம அழுகை ஒரு நடிப்பு அழுகை, இது பின்னாடி உள்ள மக்கள் வச்சு நம்மளை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு யூடியூப்ல இருந்து எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. அதிமுக அமைச்சர்கள் அழுது எல்லாத்தையுமே. அப்போ இந்த அமைச்சர்கள்லாம் நேற்று பண்ணாங்களே, அதையாவது ப்ரிசர்வ் பண்ணணுமே. அதனால தயவு செய்து அதையெல்லாம் ஆவணமாக தொகுத்து ஃபைலில் வச்சுக்கோங்க. ஏன்னா யூடியூப்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அழிச்சு விடுவாங்க. பாதி பேர் அந்த கட்சியில் இல்லை, எல்லாம் பாதி தாவேக்கால இருக்கு, பாதி திமுக. 2 பேரும் ஒற்றுமையா தானே? ஆமாம், அங்கே தான் நிற்கிறாங்க. இவங்க என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு இப்போ தெரியல. இப்போ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு விஜய் தலைமையில் உள்ளவங்க போய் இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுவாட்சி காவியம் பண்ணதை கிண்டல் பண்ணலான்னு பார்த்தா அதிமுக காரங்களுக்கு அப்படி கிண்டல் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே அவங்க ஒரு அழுகாட்சி காவியம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைண்ணே, அதோட இன்னொருத்தர் திமுக மட்டும் சலைச்சது இல்லை, அவங்க பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. போய் தலைவர் கடைசி படம் மாமன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போய் படம் பார்த்ததாகட்டும், எல்லா அமைச்சர் மொத்தத்தில் இப்போ நம்ம இப்போ பேசினா என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சமயம் தாவேகாவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறோமான்னு பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடுற அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் இவங்க இன்னைக்கு செஞ்சதை நேரத்தையே செஞ்சுருக்காங்க. அதிமுக என்னடானா ஜெயலலிதா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இல்லை, நீ ஏற்கிறது பதவி ஏற்கிற இல்லை, அம்மாவே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு பதவி ஒரு கேடாடா, போங்கடா அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா நீங்கள் நியாயமானவன். ஆனால் என்ன பண்ணீங்க, ஐயா ஓபிஎஸ் முதல்
எல்லாருமே உள்ளுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பதவி இருக்கிறவங்க உட்காந்துக்கிட்டு, ஆனால் மேலே பதவியேற்பு விழாவில் மேடையில் போய் நின்னதுக்கு அப்புறம் பேப்பரை வச்சுட்டு ஐயோ. ஆனால் இதையெல்லாம் போட்டு காட்டணும், எல்லாருக்கும் போட்டு காட்டணும். ஐயோ, அதுவும் முக்கியமாக நம்ம அம்மா வளர்மதி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல. சரிங்க, இந்த தாவேக அமைச்சரவையில் ஆணமைச்சர்கள் எழுதெல்லாம் காட்டினாங்க. உங்க புதுக்கோட்டை அவர் பேர் பர்வேஸ், அவருக்கு தான் 4 கேமரா வச்சுட்டு உட்கார்ந்து அழுறானுங்க. முதல் விருது அவருக்கு தான். ஆமா ஆமா, குலுங்கி அழுறாரு. அதை சுத்தி இருந்து வீடியோ கவரேஜ் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஒளிப்புத்துறை அமைச்சர் விக்னேஷ் அழுகிறாரு. எங்க சபாநாயகரே போய் தியேட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு என்ன சிவா எம்ஜிஆருடைய என்ன படம் உலகம் சுற்று வாலிபனுக்கு அப்புறம் நான் அந்த படம் தான் பார்க்க போறேன்னு ஏதோ கதையெல்லாம் விட்டுட்டு அவரு போய் பார்த்துட்டு இருக்காரு. வேற என்னென்ன அமைச்சர்லாம் அழுதாங்க. நம்ம இவர் செங்கோட்டையெல்லாம் கண்ணை கலங்க அழுதுருக்காரு. அப்படியே கட்சி போச்சு தொடச்சிக்கிட்டு ஒரே ஃபீலிங்கா. அவரும் போட்டு ஜென்சிகளுக்கு இணையா போட்டு நடிச்சிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்து ஆனந்த் அவரோட வீடியோலாம் வர வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இவங்க எல்லாம் உள்ளுக்கு தியேட்டர் உள்ள போய் அழுதாங்க. தியேட்டருக்கு வெளியே மதுரையில் 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்களாமே. மதுரை மாவட்ட செயலாளர் பேர் என்ன, லெப்ட் பாண்டியும் அங்க கம்பத்தினுடைய எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ராவும் லெப்ட் பாண்டியும் தியேட்டர் வாசல்ல ஒரே அடிதடியாம, நீ ஒரு கேக் வெட்டு, நான் ஒரு கேக் வெட்டுறேன், நான் ஒரு மாவட்ட செயலாளர் என்ன மதிக்காம நீ ஒரு எம்எல்ஏவா அப்படின்னு அவரு அடிச்சு காட்டுவோம். அவர் ஜெகநாத் மிஸ்ராவை விரட்ட, ஜெகநாத் மிஸ்ரா ஆள்கள் இவரை விரட்ட பெரிய கபலேகரமாயி போச்சாம எங்க போய் முடியும்னு தெரியாம இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்படி ஆளாளுக்கு அடிச்சுட்டு அழுதாங்களே. பெண் அமைச்சர்கள் யாருமே அழுது வரவே இல்லையே. அம்மா ரீல்ஸ் அம்மா கூட அழுது இந்த வீடியோ வெளியிடலையே. என்ன அது அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக தயாராவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அழுக வராது போல் இருக்கு. ஏன்னா அழ வேண்டிய நேரத்தில் கூட கோயம்புத்தூர்ல ஒரு 5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட போது கூட சிரிச்சுக்கிட்டே இன்டர்வியூ கொடுத்தாங்க பாருங்க. அதனால அவங்களுக்கு அழுகை வராது போல இருக்கு. அதனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் சரி வராதுன்னு விட்டுட்டாங்க போல இருக்கு. அவங்களாம் ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸ் கிடையாதுண்ணே. அவங்களாம் கடைசியில் வந்து பஞ்சம் புடைக்க வந்தவங்க, பஞ்சம் புடைக்க வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் தெரியல. இவங்களாம் பிளாக் டிக்கெட் அந்த 30 வருஷமா டிக்கெட் வித்து ஆளானவங்க. அதனால இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியல. இல்லாட்டி அவங்க நேரம் வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து ஒன்லி ரீல்ஸில் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த அதிமுகவுடைய அழுவாட்சி காவியம், தாவேகாவுடைய அழுவாட்சி காவியம் ரெண்டையும் நம்ம நேயர்களுக்காக இப்போ போட்டு காட்டுறோம், எல்லாம் பார்த்துக்கிட்டோம். వేదిడిచిపెట్టి ఏడుస్తున్నారట. మరి ఎవలాళ్ళు చూద్దాం పర్రి. ముఖ్యమంత్రికి విమానం తింటున్న పన్నీర్ సెల్వం కాడికెళ్ళి తదిమ 32 మంది మంత్రులు కూడా ఓదార్చుకుంటా చేపించిండు. అగో గదేంది మరి వాళ్ళకి పదవులంటే ఇష్టం లేకనా ఎట్లా అంటే అట్లా కాదు. ఇళ్ళ పెడితే ఎంత పేరుకు పన్నీర్ అయితే మటుకు కండ్ల மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். మరిగా ఇప్పుడే గిట్లా చేసిర్రంటే ముందు అమ్మ కలిసి వచ్చిన కుర్చీలా படம் பார்த்த யாருமே ஒன்றும் பெருசா பேசுற மாதிரி இல்லைண்ணே. திருச்சி ஓடுறாங்களாமே, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குங்கிறதான் பேசுறாங்க. தான் கேட்கணும், அவங்க தான் அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா அழுதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு படத்துக்காக தான் அவங்க அழுதுருப்பாங்க. படம் ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படிங்கறதுனால கடைசியா போகிற போது செய்யற படம் இப்படியாடா வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி. சரி, இது ஒரு பக்கம். அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் வருது, ஜனநாயகன் படத்துக்கு தாவேக அமைச்சர்கள் எல்லாரும் போகிறாங்க, அது எல்லா தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்புறாங்க அப்படின்னு திமுக கண்ணா பின்னான்னு கிண்டல் அடிக்கிறாங்களே. இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி மாமன்னன் படத்துக்கு யார் யாரை கூட்டு போனா அதையும் எடுத்து விடுங்க, மக்கள் பார்த்துக்கிட்டோம். விளையாட்டு மேம்பாட்டு நலத்துறை அமைச்சரான உதயநிதி நடித்த மாமன்னன் திரைப்படத்தை பார்ப்பதற்காக கூட்டத்தில் சேர்ப்பதற்காகவும் திமுக எம்எல்ஏ டிக்கெட்டை இலவசமாக வாங்கி கொடுத்திருக்கின்றார். திருவாரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ பூண்டிகே கலைவாணர் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. மாமன்னன் டிக்கெட் ரசிகர்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம். மாமன்னன் திரைப்படத்தை கண்டோம், சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஐயா
ஐயா அதுக்காக நான் வந்து தாவேக்காவை சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. மூணுமே ஒரே குட்டையில் உரிய மட்டை தான். ஏன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைன்னு சொல்லி நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். ஏன்னா எல்லாமே திராவிடம் அதை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வந்திருக்கிற தாவேக்காவும் அதை அவங்கள தானே கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க பெரியார. தாங்களும் பாதி திராவிடம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. தமிழ் தேசியத்தை பற்றி அவங்க பேசின மாதிரியே தெரியலையே. திராவிடம் என்னென்ன செஞ்சதோ அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் திராவிட கட்சி தான். அவன் மூணு ஒரே குட்டையில் உரிய மட்டைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா 3 பேரும் ஒரே விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அமைச்சரவை, இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு சேவை செய்ய வந்த ஆட்சிங்கிறதெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து அமைச்சர்னு சொன்னாலும் இல்லை நான் முன்னாடி ரசிகர் மன்றத்தில் ஒருத்தன் பாருங்க, யார் சீமான்னு கேட்டவன் போய் விஜயோட போஸ்டரை போய் தடவை பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா நீங்கள்லாம் அமைச்சர், அவன் அதாவது வந்து அமைச்சர், அவர் வந்து இப்போ வந்து சேலம்னு நினைக்கிறேன், சேலம் அமைச்சர் என்ன விஜய் பாலாஜி போய் இன்னைக்கு தான் வந்து போஸ்ட். அவங்களுக்குலாம் இன்னும் அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரலன்னு அவங்க இன்னும் ஒரு ரசிகர் மனப்பான்மையாக தான் இருக்காங்க. அமைச்சர்லாம் கிடையாது அவங்க. நம்ம டெல்லி பக்கம் போயிடுவோம். இப்போ டெல்லியில் ஐயா சோனம் வாங்சுங் வந்து தன்னுடைய உண்ணாவிரதத்தை நேற்று இரவோட முடிச்சுக்கிட்டாருன்னு செய்தி வருது. பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கு போயிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் நட்டாவை போய் பார்த்துருக்காங்க. நீங்கள் பேச்சுவார்த்தையில் வந்து அவர் நேராக மருத்துவமனைக்கே போய் அவரை பார்த்துருக்காரு. பார்த்து அவருக்கு வந்து பலரசம் கொடுத்து அந்த உண்ணாவிரத்தை முடித்து வைத்து கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கிற மாதிரி தான் பேச்சு நடக்குது. ஆமாம், அது நேற்றே உண்ணாவிரதம் முடிச்சுட்டாங்க. நட்டாவையும் ஜிதேந்திர சிங் 2 பேரையும் இன்றைக்கி போய் கரப்பான்பூச்சி கட்சியை சார்ந்த சௌரவ் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேருமே சந்திச்சிருக்காங்க. சந்தித்ததில் இறந்து போன 20 பேருக்கும் பணம் கொடுப்பது பற்றி மத்திய அரசு ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அது மாதிரி எல்லார் மேலேயும் போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் வித்ரா பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி அமைச்சர் பதவி விலகிறது சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது எப்போவுமே 56 இன்ச்சு மார்புள்ள மோடி அவர்கள் மற்றவங்களுக்கு தான் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி என்னடான்னு சொன்னால் கரப்பான்பூச்சி அவங்களுக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இவங்ககிட்ட வந்து ஒரு நாள் காலவாசம் கொடுங்கன்னு கேட்குற சூழல் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். உண்மையிலே இது வந்து மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தி நீங்கள் என்ன அடித்தாலும் சரி நாங்கள் நிலைத்து நிற்கிறோன்னு எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து நீட்டில் வந்து ஏற்படுகின்ற குளறுபடிகளை நீர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கான இதுதான். ஆனால் இவங்க என்னைக்கு நீட் வேண்டாம்னு சொல்கிற இடத்தை நோக்கி நகர்வாங்கன்றதுக்குல அதுதான் உண்மையான வெற்றி. இன்னும் வட இந்திய மக்களுக்கு வந்து நீட்டினுடைய பிரச்சனை உண்மையான முகம், கோர முகம் அவங்களுக்கு தெரியலை. அதுதான் சொல்லலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு யூனிஃபார்ம் எக்ஸாம் அதை வந்து ஒழுங்காக நடத்தினா போதும் அப்படின்றது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு சிட்டி பேஸ்டாக இருக்கிறவங்க அங்கே அவங்களுக்கான அந்த கல்வி கற்கிற சூழல்லாம் வேறு. ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க இவங்களோட எப்படி காம்படேட் பண்ண முடியுன்றதை இன்னும் அவங்க சிந்திக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை தவிர எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நீட்டை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனால் பாருங்கள், ப. சிதம்பரத்தினுடைய மகன் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை வாங்கி எம்பியாக இருந்துக்கிட்டு வெளியே கருத்து சொல்கிறதெல்லாம் நீட்டுக்கு ஆதரவாக கருத்து சொல்லிட்டு இருப்பார். அவருடைய சிதம்பரம் அவர்களின் மனைவி தானே இதுக்கு எதிராக அவங்க அந்த சமயத்தில் சொல்லும்போது நான் வழக்கறிஞர்ன்ற இதில் நான் போய் நின்னேன்னு தவிர நல்லவங்களோ கெட்டவங்களோ வழக்கறிஞராட்டு என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் அவங்களுக்கு நீதிமன்றத்தில் பேசுறதுன்றது வேற விஷயம். ஆனால் இவர் மக்களுடைய வாக்குகளை பெற்று சென்றவர்ல அவங்களாவது காசுக்காக கூவுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபீஸ் கொடுக்குறாங்க கிளையண்ட், அவங்களுக்காக பேச போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி இல்லை, மக்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு நீ வந்து பாராளுமன்றத்தில் போய் உட்காந்துட்டு இருக்க. நீ பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நீட்டுக்கு எதிராலாம் பேசக்கூடாதுங்க, நீட்டு வேணுங்கன்னு சொல்கிற ஒரு மேட்டிமை குடிமைத்தனம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப கொடுமையான. இன்னைக்கு போய் கனிமொழி போய் அவர்களுக்கு ஆதரவாக போய் அங்கே உட்காந்துருக்க கட்டுக்கும் இவங்க பேசுவது எல்லாமே ஒரு பெரிய நாடகத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் ராகுல் காந்தியே வந்து இவங்களோட சோனம் வாங்சுவோட மனைவி வந்து வாங்கிட்டாங்களே. அப்போ போராட்டம், அதாவது இந்த போராட்டத்தை திசை திருப்புற மாதிரி நீங்கள் வந்து தனியாருடைய வீட்டு முன்னாடி போய் உட்கார்ந்து தவறு. மாணவர்களை வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் நீங்க போயிருக்கணும். நீங்க இதுல அரசியல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி மொத்தத்துல எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தது. ஸோ இது காங்கிரஸ் கொண்டு வந்ததை இவங்க இன்னும் கடுமையாட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மக்கள் புரிந்து கொள்ளணும். நீட் அப்படின்றது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இந்த சமூகத்தில் வசிக்கிற எல்லா மக்களுமே 3 வருடம் 4 வருடம் தொடர்ந்து படித்து அதுக்கப்புறம் MBBS போகிறது, அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமானா இருக்காது. கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பு வரும்போதே அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதை நிறுத்திடுறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸே படிக்க மாட்டாங்க. ஒரு 200-300 மாணவர்கள் தான் படிப்பாங்க.
அந்த பள்ளிக்கூடத்தில் போய் கூட எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்காது. அந்த பள்ளிக்கூடத்தில் 10th +2 படிக்கிற மாணவர்களே வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் அவங்களுக்கு எக்ஸாம் சென்டரே இருக்கும். அந்த மாதிரி சாதாரண சின்ன பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அது நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து மூளைக்கு இந்த இன்ஸ்டியூட் எல்லாம் அந்த பள்ளிக்கூடங்களோட டைப் வச்சுக்கிட்டு இப்போ 9th இவங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதில் கொஞ்சம் தொகையை அந்த ஸ்கூலுக்கு கொடுத்து இவங்களுடைய பெயரை மட்டும் அங்கே உள்ள ரோலில் வந்து சேர்த்துக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் ரோலில் சேர்த்துக்கிறது. அவங்க 9th அங்கே படிக்கிறாங்கன்ற கணக்கு. ஆனால் அவங்க படிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் நீட்டுக்கான கோச்சிங் 9th இருந்தே ஆரம்பிச்சிடும். சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 கோச். இது மட்டும் இல்ல, ஐஐடிக்கான கோச்சிங் நடக்குது. ஐஐடிக்கான கோச்சிங் வரும்போது மேத்ஸ் இதில் சேர்த்துக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இது கோச்சிங் மட்டும் நடக்கும். தமிழ், இங்கிலீஷ் இல்லைனா அவங்க ஏதாவது இன்னொரு லாங்குவேஜ் எடுத்திருந்தாங்கன்னா அந்த லாங்குவேஜ் இது மட்டும்தான் அவங்களுக்கு புத்தகம் கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டில் போய் அதை படிச்சிக்க வேண்டியது. படிச்சுட்டு அந்த 9th ஃபைனல் எக்ஸாம் மட்டும் அதை போய் அங்கே போய் எழுதுவாங்க. மற்றபடி வேறு எல்லாமே அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போகிறது கிடையாது. இதை மாதிரி 9th 10th 11th 12th 4 வருடம் இந்த இன்ஸ்டியூட்லேயே இருப்பாங்க. பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியாது. அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே போடுறாங்களோ அங்கே போய் எழுதுவாங்க. +2 இவங்க 10th ஒரு 500 மார்க்குக்கு 300 மார்க், 270 மார்க், 300 மார்க் தான் வாங்குவாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்படவே கிடையாது. ஒரு காலத்தில் 10th மதிப்பெண் குறைஞ்சிச்சுன்னா ஊரே மதிக்காதோன்னு பயப்பட வேண்டியிருக்கும். இப்போ அப்படி இல்லை. நான் அவ்வளோதான் மதிப்பெண் வாங்குவேன், ஆனால் நான் படிக்கிறது நீட் கோச்சிங் படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை ஜேஇ கோச்சிங் படிக்கிறேன், நான் அங்கே படிச்சுக்கிறேன்றது. அதே மாதிரி +2 வரும்போது 1200க்கு 1170 180 வாங்கினவங்க நம்ம அனிதான்ற தங்கையெல்லாம் சீட் கிடைக்காம தற்கொலையை பண்ணிட்டாங்க. ஆனால் இவன் பார்த்தோன்னா 800 மார்க் 750 மார்க் தான் வாங்குவான் +2ல. ஆனால் நீட் கோச்சிங் 4 வருஷம் தொடர்ந்து திரும்ப 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 ஒரே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத வச்சு அப்படியே மக்கப் பண்ண வச்சு அவன் நீட் எக்ஸாம் எழுதும்போது அந்த 720 மார்க்குக்கு அவன் 550 600 700 மார்க் எடுத்துறான். கோச்சிங் நீட் அவனுக்கு சீட் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வந்து அதை மட்டுமே படிக்கிறான். அதை மட்டுமே. உண்மையிலே இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் வெற்றியடணும். இது நீங்கள் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி, இதுக்கான ஒரே தீர்வு நீட் என்பதை முற்றிலுமாக அது வந்து நீக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும்ன்ற புரிதலை வடக்கே இருப்பவர்களுக்கு ஏற்படுத்துவது தான் முக்கியமான வெற்றி. நீட் அப்படின்றது இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மனநிலைக்கு அந்த வட இந்தியாவில் போராடி கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்கள், காக்ரோச் பார்ட்டின்னு சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பில் இப்போ இன்னைக்கு சேர்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட வேண்டும். அந்த புரிதல் ஏற்படுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் எடுக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை, நம்முடைய நிலைப்பாடு. என்ன நடக்குன்றதை பார்ப்போம். நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.